எல்லாருக்கும் வணக்கம். இது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரிக்கான ஒரு அவசர வானிலை அப்டேட். புயல் கரையை கடந்துடுச்சுன்னு நாம நினைக்கலாம், ஆனா மழை இன்னும் நம்மள விட்டு போகல. அதுக்கு என்ன காரணம், அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க விரிவா பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம எல்லாருடைய மனசுலயும் ஓடிட்டு இருக்கிற ஒரே கேள்வி இதுதான். புயல் வலு குறைஞ்ச பிறகும் மழை இப்படியே தொடருமா? வாங்க இதுக்கான பதிலை இப்ப தெரிஞ்சுக்கலாம். முதல்ல கனமழை எச்சரிக்கை பத்தி பாத்திரலாம். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, புயல் வலுவிழந்தாலும் கனமழைக்கான எச்சரிக்கை இன்னும் முழுசா முடியல. அதோட தாக்கம் இன்னும் இருக்கு. ஆமாங்க, புயல் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியா வலு குறைஞ்சிருச்சு. ஆனா வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்றாங்கன்னா, அதோட தாக்கம் இன்னைக்கும் நாளைக்கும் கண்டிப்பா இருக்கும்னு சொல்றாங்க. அதனால நம்மளோட கவனம் கொஞ்சம் கூட சிதறக்கூடாது. சரி, புயல் போனதுக்கு அப்புறமும் ஏன் இந்த மழை விடாம பேஞ்சிட்டு இருக்கு? இதுக்கு பின்னாடி இருக்கிற வானிலை அறிவியலை ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம் வாங்க. இத ஒரு 3 ஸ்டெப்ல நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஸ்டெப் 1, புயல் வலுவிழந்துருச்சு, ஓகே. ஆனா 2வது ஸ்டெப்ல தான் முக்கியமான விஷயமே இருக்கு. வட தமிழகம் மேல ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியும் அரபிக்கடல்ல ஒரு வளிமண்டல சுழற்சியும் இன்னும் ஆக்டிவா இருக்கு. இதோட விளைவு தான் 3வது ஸ்டெப். இந்த 2 சிஸ்டம்ஸும் சேர்ந்து தான் தமிழ்நாடு முழுக்க தொடர்ந்து மழையை கொடுத்துட்டு இருக்கு. இப்போ நீங்க எல்லாரும் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கிற விஷயத்துக்கு வருவோம். உங்க மாவட்டத்துல மழை எப்படி இருக்கும்? வாங்க டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ஃபோர்காஸ்ட பாத்திரலாம். இன்னைக்கு நிலவரப்படி தென் மாவட்டங்களான தூத்துக்குடி, திருநெல்வேலி, அப்புறம் தென்காசியில சில இடங்கள்ல கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு. மத்தபடி பாத்தீங்கன்னா சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர்னு பல மாவட்டங்கள்ல மிதமான மழை எதிர்பார்க்கலாம். அடுத்து வரப்போற நாட்கள்ல நிலைமை எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, நாளைக்கும் சரி, டிசம்பர் 7ஆம் தேதியும் சரி, சில இடங்கள்ல லேசானதிலிருந்து மிதமான மழை பெய்யும். ஆனா நாம கவனிக்க வேண்டிய விஷயம், டிசம்பர் 10ஆம் தேதி வரைக்கும் தமிழ்நாடு, புதுச்சேரியில இந்த மழை பரவலா தொடர்ந்து இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. குறிப்பா நம்ம சென்னையை எடுத்துக்கிட்டோம்னா, வானம் ஓரளவு மேகமூட்டமா காணப்படும். நகரோட சில பகுதிகள்ல இடி, மின்னலோட லேசானதிலிருந்து மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து மாணவர்கள், பெற்றோர்கள்னு எல்லோருமே காத்துக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு கேள்வி, இந்த மழைக்கு ஸ்கூல் காலேஜுக்கு லீவ் விடுவாங்களா? கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்ட தூத்துக்குடி, திருநெல்வேலி மாதிரியான மாவட்டங்களையும் மிதமான மழை பெய்யும்னு சொல்லப்பட்ட சென்னை, செங்கல்பட்டு, நீலகிரி, கோயம்புத்தூர் போன்ற மாவட்டங்கள்லையும் விடுமுறை அறிவிப்பு வர வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நாம புரிஞ்சுக்கணும். விடுமுறை பத்தின இறுதி முடிவை மழையோட தீவிரத்தை பொறுத்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் தான் எடுப்பாங்க. அதனால அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வர்ற வரைக்கும் நாம காத்திருக்கிறது தான் நல்லது. கடைசியா ஒரு ரொம்ப முக்கியமான பாதுகாப்பு எச்சரிக்கை. இது நம்ம மீனவ நண்பர்களுக்காக. தயவு செஞ்சு கொஞ்சம் கவனமா கேளுங்க. மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் சூறாவளி காத்து வீசக்கூடும்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்பவே அபாயகரமான ஒரு வேகம். இதனால லட்சத்தீவு பகுதிகள், தென்கிழக்கு அரபிக்கடல், அப்புறம் கேரளாவோட கடலோர பகுதிகளுக்கு மீனவர்கள் இப்போதைக்கு மீன் பிடிக்க போகவே வேண்டாம். உங்க பாதுகாப்பு தான் ரொம்ப முக்கியம். தயவு செஞ்சு இந்த எச்சரிக்கையை கண்டிப்பா பின்பற்றுங்க. இன்னைக்கான வானிலை நிலவரத்தை நம்ம பார்த்துட்டோம். ஆனா இது நம்ம முன்னாடி ஒரு பெரிய கேள்வியை வைக்குது. ஒவ்வொரு வருஷமும் இந்த மழையோட தன்மை மாறிட்டே இருக்கு இல்லையா? அப்படி இருக்கும்போது நம்ம கடலோர சமூகங்கள் எதிர்காலத்துக்கு தங்களை எப்படி இன்னும் சிறப்பா தயார்படுத்திக்க முடியும்? இத பத்தி நம்ம எல்லாரும் யோசிக்கணும். பாதுகாப்பா இருங்க.